இறப்பையில் சாப்பிட்ட அந்த அல்வா இறப்பையில் இருக்குது, கருப்பையில் குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய அதனால் ஒன்றும் பாதிக்க முடியலை. கண்டிப்பாக வந்து பில்லி சூனியம் வந்து கிறிஸ்தவர்களையும் பாதிக்குது. எப்படி இருந்தால் நீங்கள் வேத வாசிக்கலைன்னா, ஜெபிக்கலைன்னா, சபையான ஐக்கியத்தில் நீங்கள் இல்லைன்னா, ஆவிக்குறி ரீதி இல்லைன்னா பாதிக்கும். நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலும் கூட ஒரு இந்து சகோதரர் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு இந்த பில்லி சூனிய ஏவலிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று இன்றைக்கி விசுவாச ஐக்கியமாக கூடி சந்தோஷமாக தேவனை ஆராதித்து வருகிறார்கள். அந்த சகோதரர் அந்த பிரதர் மூலியமாக அவங்க விடுதலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துலேருந்து பெற்றுக்கொண்டாங்க. நான் அந்த பிரதர் மூலியமாக அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் இதெல்லாம் நாங்கள் பார்த்தபோது நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டேன், பிரதர் இந்த மாதிரி இந்து குடும்பத்திலிருந்து உள்ளவங்களுக்கு பில்லி சூனிய பிரச்சனை பாதிக்கப்படுது, இதெல்லாம் ஆகுது. ஆனால் அது கிறிஸ்தவ குடும்பங்களையும் சில பேர் இந்த மாதிரி இருக்குன்றாங்களே, அதெல்லாம் உண்மையா பிரதர், அதெல்லாம் அப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். ஆவனே. ஆனால் அந்த பிரதர் வந்து ஏற்கனவே கேரளாவில் வந்து அவங்க ட்ரைனிங், அதாவது ஊழிய ட்ரைனிங்கெலாம் அங்கே எடுத்து ஊழியமும் அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் அங்கே ஊழியம் பார்த்து அதுக்கப்புறம் தான் அங்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது கேரளாவில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, கேரளாவில் ஒரு அண்ணன் தம்பி, நான் இதில் வந்து உறவு முறைகள் மாற்றப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு, நான் அப்படியே நான் சொல்ல முடியாது. ஒரு அண்ணனும் தம்பியும் வந்து அவங்க வந்து பிஸ்னஸில் ஒன்றா இருந்து ஒருவர் மேலே வளர்ச்சிகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை. அப்போ தம்பி குடும்பம் வந்து இந்து குடும்பம், அண்ணன் குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு நாங்கள் செல்லுகிறது அதே சபை அங்கே இருக்குது. அந்த சபையில் அவங்க விசுவாச ஐக்கியமாக போய்க்கிருக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட தசமமாகவே 20,000 ரூபா 30,000 ரூபா கொடுப்பாங்களாமா. அவ்வளவு வசதி, அவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணக்கூடியதான பிஸ்னஸ் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வர வர அவங்களுக்கு வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 தசம பாகம் கொடுக்குற அளவுக்கு அப்படியே பிஸ்னஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்குது. அவருடைய மனைவிக்கு அவங்களும் அடிக்கடி உடல்நல சரியில்லாமல் போயிடுறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய பிள்ளை ஒரு 15 வயசு 12 to 15 வயசு பிள்ளைக்கு வந்து அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுது, ஸ்கூலுக்கு போக முடியாமல் இருக்குது, இப்படி சரியாக படிக்க மாட்டேங்கி அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு ஊழியக்காரங்களாக போய் ஜெபிச்சு பார்த்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கலன்ன போதில் அந்த டைமில் இவர் போயிருக்கிறாராங்க. இவருக்கு வந்து தேவனுடைய வல்லமை கொஞ்சம் வெளிப்படுகிறதுனால அவர் போய் என்ன செஞ்சுருக்கிறாரு, பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அவங்க வீட்டில் போய் பேசிக்கிட்டு அமைதியாக கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. கேட்டுகிட்டே இருந்துட்டு அங்கே அந்த சகோதரி வந்து, பிரதர் அவங்களுக்கு இப்படி இருக்குது, பிரதர் இவங்களுக்கு இப்படி இருக்குது, பிரதர் என் மகளுக்கு இப்படி இருக்குது, என் வீட்டுக்காரே சரி கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ அப்படி சொல்லிகிட்டே இருந்தபோது பிரதர் திடீர்னு ஆவில் நிரம்பி லிஷாலா பரச்சடேபில் அக்கா துணா அப்படின்னு தலையில் கையை வச்சுருக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு நாக்கு மட்டும் ஏக்குன்னு தொங்கியிருக்கு, கண்ணு துருதுன்னு முடிச்சிருக்குது, அப்படியே உட்காந்துருந்துருக்குது. எல்லாம் சுற்றி உள்ளவங்களாம் மிரண்டாங்களாமா. மிரண்டுட்டு அப்படியே இருந்தப்போ அவர் அப்படியே நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற, எதுக்கு இங்கே இந்த குடும்பத்தை இது பண்ணிக்கிட்டு இருக்க முதல்ல ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. என்னென்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு இந்த அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. இவருடைய அண்ணன் பிஸ்னஸ் பண்ணுறார் இல்லையா, அவருடைய தம்பி இவங்க அண்ணன் தரமட்டத்துக்கு போகணும், பிஸ்னஸில் கீழே போகணும்னு சொல்லி செய்வனை வச்சுருக்கிறாங்க. அப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அவங்கள பார்க்க வர்ற மாதிரி வந்துட்டு கேரளாவில் வந்து அவங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சமானது வந்து இந்த அல்வா, கேரளா அல்வா, கருப்பு சிகப்பு மஞ்சள் சேர்ந்த ஒரு அல்வா இருக்கும் இல்லையா, அந்த அல்வாவை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமாமா. இந்த இவங்க மதுரையாருக்கு வந்து பால்கோவா பிடிக்குமாமா. அப்போ இவங்களுக்கு அந்த 2 ஸ்வீட்ஸுமே மிக்ஸ் பண்ணி வாங்கி அதில் அந்த மலையாள மாந்திரிகர்கள் மூலிமா செய்யப்படுகிறதான அந்த இதை வந்து உள்ளே வச்சு பொடியை கலந்து என்ன பண்ணிட்டாங்க, வந்து ப்ரெக்னெண்ட்டாக உள்ளவங்களை பார்க்க வர மாதிரி வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நல விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போது அவங்க அந்த ஸ்வீட்டுக்குள்ளே வந்து எதுக்குள்ளேன்னா அந்த அல்வாக்குள்ளே தான் அந்த இதை வச்சுருந்துருக்குறாங்க. ஏன்னா அண்ணன் தான் சாப்பிடுவார், அவன் தான் பாதிக்கப்படணும்னு சொல்லி அவங்க வச்சுருக்குறாங்க. ஆனால் இவங்க ஆசை கோளாறு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும் இல்லையா. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு அந்த அல்வாவை இவங்க சாப்பிட்டாங்களா. அவங்க போன பிறகு ஆசையை எடுத்து இவங்க 3 அல்வாவையும் சாப்பிட்டாங்க. வீட்டுக்காரர் இல்லாத போது வந்திருப்பாங்க ஊருக்கு. இவங்க அந்த அல்வாவையும் சாப்பிட்டு பால்காவும் ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு ஸ்வீட்டை மட்டும் கொஞ்சம் மட்டும் வேறு ஸ்வீட்டெல்லாம் அப்படி வச்சுட்டு விட்டுட்டாங்களாம்மா. சாப்பிட்டு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது. அந்த அல்வா சாப்பிட்டு 15 வருஷம் ஆகுது. கருப்பு அல்வா, சிகப்பு அல்வா, மஞ்சள் அல்வா அதெல்லாம் சாப்பிட்ருக்குறாங்க. 15 வருஷமாக ஆகுது. அந்த பிள்ளையோட வளர்ந்து பாருங்கள், இறப்பையில் சாப்பிட்ட அந்த அல்வா இறப்பையில் இருக்குது.
கருப்பையில் குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய அதனால் ஒன்றும் பாதிக்க முடியலை. ஏன்னா உன் தாயின் கருவிலிருந்தே நான் உன்னை கண்ணோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ அந்த கருவை எந்த விதத்தில் என்ன செய்ய முடியல, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அந்த இறப்பையிலிருந்து அதை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒன்று என்ன பார்த்துக்கிறது, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ரீதியில் உள்ளதான பெற்றோர்கள் நடத்துகிறதற்கும் அசுத்த ஆவி பிடித்த ஒரு சிலர்கள் நடத்துகிறதற்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த சிஸ்டருக்குள்ளே வந்து அந்த ஆவினால் கிரியை செய்யும் பொழுது குடும்பமும் மற்ற எல்லாமே வந்து தாறுமாறாக போய் அவங்களால சரியான வேலை பார்க்க முடியல, எதுவும் பண்ண முடியாமல் அவங்க இதே மாறிடுச்சு. இவங்களுக்கு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்க சரியான ஜெபம் கிடையாது. சபைக்கு போவாங்க, தசம பாகமெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க, காணிக்கையெல்லாம் கரெக்டாக போட்டுருவாங்க. ஆனால் கரெக்டான ஜெபம் கிடையாது, கரெக்டான எந்த விதமான ஒரு வேத வாசிப்பு, சபை கூடுதல், அந்த ஐக்கியம், இது எல்லாமே எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஏதோ பேருக்கு போகிறாங்க, வர்றாங்க, காணிக்கையும் தசமாக கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் மூலிமா பதிவு பண்ணுகிறது என்னென்னா, நம்ம நிறைய சில இடங்களில் பார்த்துருக்குறோம். ஒரு 100 பேர் சாப்பிட்ட பிள்ளைகளில் ஒரு 10 பிள்ளைகளுக்கு பாதிக்கலை, மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் கலந்து ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்டு பாதிக்கப்பட்டு வாந்தி மயக்கத்துலலாம் இருப்பாங்க. ஆனால் அந்த 10 பிள்ளைங்க வந்து ப்ரேயர் பண்ணி சாப்பிட்ருப்பாங்க, அந்த உணவு அவங்களுக்கு பாதிக்கப்படாது. அதே போல் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் நமக்கு கொடுக்கும் பொழுது அதை வந்து ப்ரேயர் பண்ணி சோத்திரம் பண்ணி கொடுத்து அந்த ஆகாரத்திற்காக நன்றின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்புவிச்சு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு எந்த பாதிப்பு வராது. எந்த விஷமே இருந்தாலும் செய்வனே இருந்தாலும் அது எந்த விதத்துலையும் உங்களுக்கு பாதிப்பு வராது. அது நீங்கள் சாது சுந்தர் சிங் ஐயா அவருடைய வாழ்க்கை வரலாறு கூட நீங்கள் என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். ஏன்னா அவருடைய அக்காவோ சகோதரனோ அவர் இயேசு ஏற்றுக்கொண்டதுனால வந்து அவமானத்தின் நிமித்தமாக அவரை கொன்று போடணும்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சி அவருக்கு சாப்பாட்டில் விஷம் வச்சு கொடுத்து எப்படா சாவான்னு வெயிட் பண்ணியிருக்காங்க, அவர் சாகலை. அப்போ அந்த கிராமமே அவங்க ரசிக்கப்பட்டதாக நாங்கள் அவருடைய புக்கிலெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்படி இருக்கும் போதில் இவங்களுக்கு வந்து இந்த அல்வா உள்ளே போனது, இந்த பாதிப்பெல்லாம் வர்ற காரணம் இவங்களுடைய சரியான ஒரு ஜெபம் இல்லாது, வேத வாசிப்பில் தனி ஜெபம் கூட்டு ஜெபம் எதுவுமே கிடையாது. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஆவி பேசுதாமா, நீ எப்போ வந்தன்னா 15 வருஷமாக நான் அவளுக்குள்ளே இருக்கிறேன், நீ என்ன பண்ண முடியும்னு கேட்டிருக்கு பிரதர்கிட்ட. இப்போ அவர் என்ன சொல்வார், இயேசு நாமத்தில் வெளியே வான்ருக்காரு, நான் வரமாட்டேன் இருக்கு, நீ வெளியே வந்தே தரணும் அப்படின்ட்டுருக்காரு. அப்படியே அவனு கக்குன்னு ஒரு கக்கிருக்கு பார்த்துக்குங்க. அப்படியே கக்குனா 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்டுச்சோ அதை அப்படியே செமிக்காமல் வந்து விழுந்த மாதிரி அப்படி துண்டாக வந்து 3 துண்டாக விழுந்திருக்கு. கருப்பல்வா, சிகப்பல்வா, மஞ்சள்வா வந்து விழுந்திருக்கு. பிரதரே ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துட்டு மிரண்டிருக்கேன். இருந்தாலும் அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே பண்ணி வேறு என்னென்ன இது பண்ணிக்கும்போது என்னால் தான் இந்த இதெல்லாம் குடும்பங்கள்லாம் நான் அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னை அனுப்பிவிட்டேன், இப்படி பண்ணிட்டானா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்குது. நீ இயேசு நாமத்தில் பாதாளத்துக்கு போனோடனே நான் போக மாட்டேன் இருக்குது, நீ போயே ஆகணும்னு சொல்லி கட்டளையிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிக்கார். அந்த சகோதரியிலேருந்து அந்த குடும்பமே அன்றைக்கி விடுதலை பெற்று சந்தோஷமாக அதுக்கப்புறம் குடும்பத்தில் வளர்ச்சி மேலே வளர்ச்சி, அந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்குதாங்க. அவங்களுக்கு அந்த சகோதரிக்கு எந்த விதமான உடல்நிலையும் பாதிப்பு இல்லாமல் நல்லபடியாக இருந்திருக்காங்க. இது நடந்த ஒரு சம்பவம் எர்ணாகுளத்தில். அப்புச்சி வந்தார், சூப்பராக எனக்கு விடுதலை வாங்கி தந்தார்னு சொல்லி அந்த சகோதர குடும்பங்கள் கூட எங்களுக்கு பல்லடத்தில் சந்தித்து கூட எங்களை வந்து பேசியிருந்தாங்க. அவங்களையும் நாங்கள் கண்ணால் கண்டோம். அப்போது கண்டிப்பாக வந்து பில்லி சூனியம் வந்து கிறிஸ்தவர்களையும் பாதிக்குது. எப்படி இருந்தால் நீங்கள் வேத வாசிக்கலைன்னா, ஜெபிக்கலைன்னா, சபையான ஐக்கியத்தில் நீங்கள் இல்லைன்னா, ஆவிக்குறி ரீதி இல்லைன்னா பாதிக்கும். எந்த ஒரு உணவாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் செய்து அதுக்கப்புறம் சாப்பிடுங்க, அது உங்களை எந்த விதத்துலையும் பாதிக்காது. இதைத்தான் இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதுக்கு அடுத்து இன்னொரு பதிவு என்னென்னா, ஒன்று அவர் மூலிமா வெளிப்பட்டது என்னென்னா, இச்சாதாரி பாம்புன்னு சொல்லி நீயா படத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த சம்பவம் அப்படி நேரில் பார்த்த மாதிரி எங்களுக்கு அங்கே சபையில் நடந்தது. அது என்னன்றதை நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென்.